ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சைனாவில் எல்லா வகையான பிராண்டு பொருட்களின் ஃபேக் இங்கே தான் தயாரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் விற்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்தியாவில் சீன பொருட்கள் ஏராளமாக விற்கப்படுகிறது. இந்த பொருள் தரமானதாக இல்லாவிட்டாலும் அதுதான் இந்தியாவில் அதிக அளவு பார்த்துக்கோங்க மக்களே. இனிமேல் திங்ஸ் எல்லாம் பார்த்து வாங்குங்க. ஃபேக்காக ஒரிஜினலான்னு பார்த்து வாங்குங்க. சப்பம் ஓகே, நமக்கே அல்வா கொடுத்துருவான். சைனா ஒரு மிகவும் அழகான ஒரு சுற்றுலாத்தலம். அவர்கள் மிகவும் புத்திசாலி. உலகிலேயே பரப்பளவில் 3வது பெரிய நாடு என்றால் அது சீனாதான். அதேபோல் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் 2வது இடத்தில் சீனாதான். அப்போ முதல் இடத்துல யார் இருப்பாங்க? உங்களுக்கே தெரியும், நம்ம இந்தியா தாங்க. நீ ஜெயிச்சிட்டமாரா. சீனாவில் முட்டைகளை எப்படி வேக வைத்து சாப்பிடுவார்கள் தெரியுமா? 10 வயதுக்கு உட்பட்ட சின்ன பையன் சிறுநீரில் முட்டைகளை போட்டு வேக வைத்து சாப்பிடுவார்களாம். அப்பா, இது இப்படி சாப்பிடுவது மட்டும் இல்லாமல் முட்டையின் முழு நன்மைகளையும் பெற முடியும் என்று மக்கள் நம்புகின்றனர். ஆத்திரத்தை அடக்கலாம், ஆனால் முட்டையை அடைய முடியுமா? சீன மக்கள் எப்போதும் தங்களுக்கு மதிய தூக்கத்தை மட்டும் தவிர்க்கவே மாட்டாங்களாம். சாப்பிட்டக்கப்புறம் கட்டாயம் குட்டி தூக்கம் போட்டுருவாங்களாம். மேலும் சீனாவில் உள்ள பள்ளிகளுக்கு மதியம் உணவருந்திய பின் 30 நிமிடம் தூங்குவதற்கு என்று ஒத்துழைக்கப்படும். சபா, இப்போவே கண்ணை கட்டிக்கிட்டே. இப்போ வரோம் பாயிண்ட்டுக்கு. சீனாவில் நாய் திருவிழா நடைபெறும். அத்திருவிழாவின் போது நாய்களை சாப்பிடுவதால் உடலில் வெப்பம் அதிகரிக்கும், உடலுக்கு மிகவும் நல்லது என அம்மக்கள் நம்புகின்றனர். இப்படிலாம் பண்ணால் கொரோனா வராமல் என்னடா பண்ணும்? சைனாவில் பொல்யூஷன் ஓவர் ஆயிடுச்சுங்க. சைனாவில் பீஜிங்கில் காற்று மாசுபாடு பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு. ஒரு நாள் சுவாசித்தால் 21 சிகரெட்டை பிடிச்சதுக்கு சமமாம். அந்த அளவுக்கு தாகத்தை ஏற்படுத்துமாம். நாயை விட்டு வச்சவங்க பூனையை விட்டு விற்காமே விடுவாங்க. சீனாவில் பூனைகளை பார்க்கவே முடியாதாம். ஆடு, கோழி போன்று அங்கு பூனையை மக்கள் சமைத்து சாப்பிடுவார்களாம். ஒவ்வொரு வருடமும் சுமார் 19 மில்லியன் பூனைகள் கொன்று சாப்பிடுவார்களாம். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பூனை சூப் செய்வது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு 2 இளம் பூனைகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ. பை.